எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் இஸ் பேசிக்கலி கன்சர்ன் வித் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது திட்டமிடுதல், அமைப்பை ஏற்படுத்துதல், இயக்குதல், ஒருங்கிணைத்தல், கட்டுப்படுத்தல் இவற்றின் செயல்பாடுகளின் தொடர்புடையதான் மேலாண்மை, அதாவது மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்கனைசேஷனில் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க. அதாவது என்ன செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, அந்த ப்ராஜெக்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பிளான் பண்ணுவாங்க. இந்த பிளானிங் வந்து அவங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திட்டமிட்ட மாதிரி அந்த திட்டமிட்ட வேலைகளை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த பிளானிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமையுது அப்படின்றாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இட் ஹெல்ப்ஸ் டு டூ ஒர்க் இன் எ சிஸ்டமேட்டிக் மேனர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளானிங் வந்து முடித்த உடனே அவங்களோட ஒர்க்கை வந்து சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஆர்கனைசிங் வந்து அவங்களுக்கு எதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வந்து முழுமையாக பயன்படுத்தவும், அதே நேரத்தில் அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய மெம்பர்ஸ், ஒர்க்கர்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த ஆர்கனைசிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமையுது. ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ண அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நினச்ச மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் நடக்குதா இல்லையா, எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் இன்வால்மெண்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. அதான் சொல்லியிருக்காங்க, டைரக்டிங் இட் ஹெல்ப்ஸ் டு சூப்பர்வைஸ் அண்ட் மோட்டிவேட் பீப்புள் அட் ஒர்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். இந்த பல டிபார்ட்மெண்ட் செஞ்ச ஒர்க் வந்து ஃபைனலாக வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லரிங் கடையில் ஒரு ஷர்ட் தைக்கிறாங்க அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கை மட்டுமே தைப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலர்ஸ் தைப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் மட்டுமே வைப்பாங்க. இது எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரு இடத்துல வந்து கோஆர்டினேட் ஆகி அந்த ஷர்ட் வந்து முழுமையாக ஒரு ஷர்ட்டாக மாறும். அதாவது அந்த கை, காலர், பட்டன்ஸ் எல்லாமே ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஒரு ஷர்ட்டாக முழுமையாக கொண்டு வருவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டாப்ளிஷ் a link between the various activities performance. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங். இட் ஹெல்ப் us to know whether the plan has been successfully implemented or not. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க இல்லையா, அந்த பிளான் பண்ண மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த கண்ட்ரோலிங் பீரியடில் அந்த மேனேஜர்ஸ்க்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேரி பார்க்கர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை தன்னுடைய சபார்டினேட்டோட சேர்ந்து அவங்க மூலயமா அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ பீப்புள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபைல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிர்வாகம் செய்வதற்கு முன்னறிவிப்பு மற்றும் திட்டமிடுதல், அமைப்பை ஏற்படுத்துதல், கட்டளையிடுதல், ஒருங்கிணைத்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட் அண்ட் பிளான், டு ஆர்கனைஸ், டு கமாண்ட், டு கோஆர்டினேட் அண்ட் டு கண்ட்ரோல். லூஸ் ஆலன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மேலாளர் என்ன செய்கின்றாரோ அதான் மேலாண்மைன்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் ஏ மேனேஜர் டஸ். எஃப்டபிள்யூ டெய்லர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மேலாண்மை வந்து ஒரு கலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலாளர் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்து வைத்துள்ளார். அந்த வேலைகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்வதனால மேலாண்மை வந்து ஒரு கலைன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் இஸ் an art of knowing what is to be done and seeing that it is done in the best possible manner. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.